بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ்வின் பேரருளினால் வளமை போன்று இன்றைய தினத்திலும் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட நல்ல பல விடயங்களை எமது தாய்மொழியில் கேட்டு செல்லும் வாய்ப்பை நமக்கு அல்லாஹு தஆலா அருளியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஃபுத்பா பேருரையின் உள்ளடக்கம் அங்கே அடிக்கடி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையின் மூலமாக எங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். சிலத்துல் அர்ஹாம், ரஹீம், அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அங்கே பல தடவை பிரயோகிக்கப்பட்டது. ஆகவே குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பதனுடைய சிறப்பு, அது பற்றி வலியுறுத்தி வந்த ஒரு சில செய்திகளும், அந்த குடும்ப உறவுகளை துண்டிப்பதன் மூலமாக ஒரு மனிதன் அடையக்கூடிய மிக பெரும் துர்ப்பாக்கியம் இந்த உலகத்திலும் நாளை மறுமையில் அவனுக்கு காத்திருக்கக்கூடிய பயங்கரமான தண்டனைகள் குறித்தும் இன்றைய ஃபுத்பா பேருரையில் ஹத்தீப் அவர்கள் மிக அருமையாக பல விடயங்களை எங்களுக்கு எடுத்து வைத்தார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மனிதனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்து அவனுக்கு என சில உறவுகளை ஆக்கியிருக்கின்றான். இது மனித வாழ்க்கையின் இயல்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன், அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள், அவனினால் பிறந்த பிள்ளைகள், அந்த உறவுகள் இரத்த உறவுகள் என்று ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். ஆகவே இவர்களை அவர்கள் எந்த தராதரத்தில் இருந்தாலும், எந்த அந்தஸ்தில் இருந்தாலும், எந்த கல்வி தகமைகளில் இருந்தாலும், பொருளாதார தன்மையில் இருந்தாலும், இறைவனினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறவுகள் என்பதை ஒரு மனிதன் முதற்கண் அவனுடைய ஆழ்மனதிலே பதிய வைத்துக் கொண்டு இந்த உரையை கேட்டால் இது எங்களுக்கு பயனளிக்கும் என நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே இது முதலில் என்னுடைய உறவுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹுடைய சொந்த தேர்வு, நானாக தேர்ந்தெடுத்தது அல்ல. என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய மாமி மாமன்மார்கள், சின்னம்மா பெரியம்மாமார்கள், இவர்களை நானாக தேர்ந்தெடுக்கவில்லை. இது இறைவனுடைய தேர்வு. ஆகவே அவர்கள் எந்த தரத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த மனோநிலையை உடையவர்களாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி சென்றால் அவர்கள் எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி. இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடியது. ஆகவே அவைகளுக்கெல்லாம் இங்கே ஆதாரங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த எல்லா நிலையிலும் உலக வாழ்க்கையில் அவர்களுடன் பின்னி பிணைந்து சேர்ந்து அவர்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றி அவர்களுடைய உரிமைகளை பாதுகாத்து வாழுவதை ஒவ்வொரு முஃமினின் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வந்த நேரத்திலே அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள், நபியை நான் சந்திக்க நான் செல்லுகின்றேன் மஸ்ஜிது நபவிக்கு. அவர்களுடைய வாயிலே இருந்து வெளியான முதல் வார்த்தை, என்னுடைய காதை எட்டிய முதலாவது செய்தி என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அஃஷுஸ் ஸலாம், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், மக்களுக்கு மத்தியிலே இந்த சலாமை நீங்கள் பரப்புங்கள். வஅத்இமுத் தஆம், நீங்கள் உணவளியுங்கள். வஸிலுல் அர்ஹாம், உங்களுடைய உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடவுங்கள். வஸல்லு பில் லைலி வன்னாசு நியாம், மக்கள் இரவுலை உறங்கி கிடக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் எழுந்திருந்த தொழுகையிலே ஈடுபடுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் ஈடேற்றமாக நிம்மதியாக சொர்க்கம் நுழைவீர்கள். இந்த வார்த்தையை பாருங்கள் சகோதரர்களே, அஃஷுஸ் ஸலாம் வஅத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில் லைலி வன்னாசு நியாம் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். சலாத்தை பரப்புங்கள், கடைசியிலே சலாமுடன் முடிகின்றது. அதிலேயும் ஆச்சரியம், அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழரும் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம். ஆச்சரியம், அருமையான செய்தி சகோதரர்களே. நபி அவர்களுடைய நாவுல இருந்தே என்னுடைய காதை எட்டிய முதலாவது செய்தி இதுதான் என்று சொல்லுகின்றார்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்ற அந்த அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா. ஆகவே சகோதரர்களே, இந்த குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதை சம்பந்தமாக
குர்ஆனிலே வந்த ஏறத்தாழ எத்தனையோ வசனங்களை எங்களுக்கு பார்க்கலாம். ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், நீங்கள் எந்த அல்லாஹ்வை முற்படுத்தி உங்களுடைய தேவைகளை, உதாரணமாக ஒருவன் ஒரு விடயத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்காக என்று கேட்கின்றான். அது கூடுமா கூடாதா என்பது வேற மேட்டர். அல்லாஹுக்காக என்று சொல்லி, இதே போன்றுதான் அரபுகளிடத்திலே வளமை இருந்ததே. குடும்ப உறவை முற்படுத்துவார்கள். குடும்பத்துக்காக, உறவுக்காக இதை பேணுங்கள். அதை எந்த அளவு அவர்கள் பேணினார்கள் தெரியுமா? அதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் என்ன சொல்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புதிய கொள்கையை மக்காவிலே அதுவரைக்கும் பேசப்படாத, எடுத்து வைக்கப்படாத, உரைக்கப்படாத ஒரு புதிய கொள்கை அவர்களுடைய பார்வையில் இந்த ஏகத்துவத்தை மக்கத்து மண்ணிலே நபி அவர்கள் போதித்த நேரத்திலே அவர்களுடைய குடும்ப உறவுகள் முதலில் எதிர்த்தவர்கள் அவர்களுடைய குடும்ப உறவுகள். நபி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் யார்? அபூ தாலிப். அபூ தாலிப் இணை வைக்கக்கூடியவர், ஷிர்கே உடைய வழிபாடுகளை செய்து வந்தவர். அவர்தான் நபிக்கு பக்கபலமாக இருந்தார்கள். கடைசி வரைக்கும், அவருடைய உயிர் பிரியும் வரைக்கும் நபி அவர்களுடன் பக்கபலமாக இருந்து நபி அவர்களுக்கு உறுதுணை வழங்கினார்கள். கடைசி தருணம் வரைக்கும் நபி அவர்கள் எந்த அளவு சிரமப்பட்டார்கள் அந்த மனிதரை இஸ்லாத்திலே இணைத்துக் கொள்வதற்காக வேண்டி. அந்த சம்பவத்தில் அடிக்கடி நாங்கள் கேட்டிருக்கோமா இல்லையா? மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட வந்து கெஞ்சி கேட்கின்றார்கள், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுங்கள் என்னுடைய பெரியப்பாவே. இந்த வார்த்தை போதும், இதை வைத்து அல்லாஹ்விடத்தில் எனக்கு மன்றாடுவதற்கானால் இதை மொழியாமல் நீங்கள் மரணித்தால் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதைத்தான் நபி அவர்கள் அவர்களுடைய ஆரம்ப பிரச்சாரத்திலே கத்தீப் அவர்கள் 2வது ஹுத்பாவிலே சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஆரம்ப பிரச்சாரத்திலே மக்காவிலே வஅன்திர் அஷ்யரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய குடும்ப உறவுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற அந்த குர்ஆன் வசனம் இறங்குகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள்? அந்த குடும்ப உறவுகள் அனைத்து பேர்களையும் அழைக்கின்றார்கள். ஒவ்வொரு கோத்திரமாக, ஒவ்வொரு குடும்பமாக அழைக்கின்றார்கள். ஒவ்வொரு குடும்பமாக அழைத்து தனித்தனியாகவும் குறிப்பாகவும் அழைக்கின்றார்கள். அழைத்து வந்து கடைசியாக ஃபாத்திமா வரைக்கும் வருகின்றார்கள். யா ஃபாத்திமத பின்த முஹம்மத், யா ஃபாத்திமது பின்த முஹம்மத், முஹம்மதுடைய மகள், நான் தூதராக பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டேன். என்னுடைய மகளாகிய ஃபாத்திமாவே, அன்கினி நஃப்ஸகி மினன் நார், நீனும் நரகத்தை விட்டும் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு குடும்பமாக சொல்லுகின்றார்கள், உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னி லா அம்லிகு லக்கும் மினல்லாஹி ஷைஆ, நான் நபி என்ற காரணத்தினால் உங்களுக்காக நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே இருந்து எதையும் உங்களுக்கு பெற்றுத்தர முடியாது, மேலதிகமாக எதையும் பெற்றுத்தர முடியாது. ஆனால் வலாகின் லீ பிகும் ரஹிமா சஅபுல்லுஹா பிபிலாலிஹா, இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுக்கும் எனக்கும் என ஒரு குடும்ப உறவை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என ஒரு குடும்ப உறவை ஏற்படுத்தி விட்டான், ஒரு இரத்த உறவை ஏற்படுத்தி விட்டான். சஅபுல்லுஹா பிபிலாலிஹா, அதை நான் பேணுவேன், அந்த ஈரத்தன்மையை நான் பேணுவேன், அந்த பசுமைத்தன்மையை நான் பேணுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். சுப்ஹானல்லாஹ். ஆகவே காஃபிராக இருந்தாலும் அந்த உறவை நான் பேணுவேன். நபி அவர்கள் எவ்வளவு உருக்கமாக அதை சொல்லியிருக்கின்றார்கள், எவ்வளவு கவனமாக பேணியிருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய வீட்டுக்கும் அபூ லஹபுடைய வீட்டுக்கும் இடையில் பொதுச்சுவர், ஒரு பொது சுவர் தான் இருந்தது. எந்த அளவு நபி அவர்களுக்கு கொடுமை கொடுத்தவர். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கடமையிலே, அவர்களுடைய கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த உறவை பேணினார்கள். ஆகவே சோர்களே, காஃபிராக இருந்தாலும் அந்த குடும்ப உறவுகளை பேண வேண்டும். அவர்களுடைய கொள்கையிலே அவர்களுக்கு உடன்பட முடியாது, அவர்களுடைய பாவங்கள், அவர்களுடைய தவறுகளில் அவர்களுக்கு உடன்பட முடியாது இருந்தாலும் உறவுகளை பேண வேண்டும். பெற்றோர்களுடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா இதை மிக வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றான். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது, நீங்கள் எந்த மார்க்கம் கொண்டு அனுப்பப்பட்டிருக்கின்றீர்கள்? அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அர்ஸலனி அல்லாஹு பிஸலத்தில் அர்ஹாம், அல்லாஹ் என்னை குடும்ப உறவுகளை பேணி நடக்கும்படியும், வகஸ்ரில் அவ்தான், சிலைகளை உடைத்தெறியும்படியும், வஅன் யுவஹதுல்லாஹ், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தும்படியும், இந்த விடயங்களை கொண்டுதான் அல்லாஹு தஆலா என்னை அனுப்பியிருக்கின்றான். ஆகவே ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் ஒரு உண்மையான ஆண்மையுள்ள, ஒரு ஆணவமுள்ள, ஒரு பக்குவம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் அவன் கண்டிப்பாக குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பான். அரபியிலே சொல்லுவார்கள், யார் அவனுடைய குடும்பத்துக்கு தகுதியற்றவனாக, அருகதையானவனாக இருக்கின்றானோ, வெளிமக்களுக்கு அவனால் எந்த உதவியும் செய்ய முடியாது. தன்னுடைய உறவுகளுக்கு, குடும்பத்துக்கு அவன் நல்லவனாக இருக்காத பொழுது வெளிமக்களுக்கு, ஏழைய மக்களுடன் வாய்மையுடன் நல்ல முறையில் அவன் நடந்து கொள்ள மாட்டான். குடும்பத்தை பாதுகாக்காதவன்,
வெளி உலகத்தை பாதுகாப்பானா, பொதுமக்களை பாதுகாக்க மாட்டார்கள். அதனால் தான் நபி அவர்களுடைய போதனையாக இருந்தது என்ன? கைரோக்கும் கைரோக்கும் லிஅஹ்லிஹி வ அன கைரோக்கும் லிஅஹ்லி. நபி அவர்கள் பெருமையாக சொல்வார்கள், உங்களிலே சிறந்தவர்கள் தன்னுடைய குடும்பத்திலே சிறந்தவன் என்ற பெயரை பெற்றவன். வ அன கைரோக்கும் லிஅஹ்லி, உங்களுக்கு மத்தியிலே என்னுடைய குடும்பத்திலே நான் சிறந்தவனாக இருக்கின்றேன் நபி அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அதே நேரத்தில் இந்த குடும்ப உறவுகளை துண்டிப்பது சம்பந்தமாக வந்த விடயங்களையும் அங்கே ஹத்தீப் அவர்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், மிக கடுமையான எச்சரிக்கை சூழ்ந்த ஒரு வசனம் சோர்களே. அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வ துகத்திஉ அர்ஹாமக்கும். நீங்கள் இந்த சத்திய போதனைகளை மறுத்து இவைகளை விட்டு பிரமுக காட்டி சென்று பூமியிலே குழப்பம் செய்து குடும்ப உறவுகளை துண்டிக்கப் போகின்றீர்களா? அல்லாஹுடைய வேத கட்டளைகளை, மார்க்கத்தின் அறிவுரைகளை ஒரு மனிதன் புறந்தள்ளக்கூடிய நேரத்திலே அவன் உலகத்திலே இந்த பூமியிலே என்ன செய்வான்? அழிச்சாட்டியம் செய்வான், அடாவடித்தனங்களில் ஈடுபடுவான், அநியாயங்களை செய்வான். அதிலே மிகப்பெரிய ஒன்றுதான் அர்ஹாமக்கும், உங்களுடைய குடும்ப உறவுகளை நீங்கள் துண்டிக்கப் போகின்றீர்களா? உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அப்பேற்பட்டவர்கள் அந்த பாவிகள் யார் தெரியுமா? அவர்களை தான் அல்லாஹு தஆலா சபித்திருக்கின்றான். ஃபஅஸம்மஹும், அவர்களுடைய காதுகளை செவிடாக்கியும், வஅமா அப்சாரஹும், பார்வைகளையும் அல்லாஹு தஆலா குருடாக்கி விட்டான் என்று சொல்லி, பார்வைகளையும் குருடாக்கி விட்டான். அதே போன்று சோர்களே, அடிக்கடி நாங்கள் கேட்டிருக்கின்றோம், ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப உறவை சேர்ந்து நடக்கக்கூடிய நேரத்திலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளிலே உலக நன்மைகள், உலகத்திலே அவனுக்கு சில நன்மைகளை வைத்திருக்கிறான். அதிலே ஒன்றுதான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அஹப்ப அய்யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹ். உங்களில் யார் ஒரு மனிதன் தனக்கு ரிஸ்கிலே விஸ்தீர்ணம், அவனுடைய வாழ்வாதாரங்கள் உலகத்துடைய ரிஸ்குடைய விடயத்திலே விஸ்தீர்ணம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ, வ யுஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, நீண்ட காலம் உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ, அவனுக்கான வழி என்ன? ஃபல்யஸில் ரஹிமஹ், அவனுடைய குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும். குடும்ப உறவை சேர்ந்து நடந்தால் அவனுக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுள் காலத்தை கொடுக்கின்றான். அதே போன்றே ரிஸ்கிலே வளமான வரக்கத்தை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்கிறான். இது அல்லாஹு தஆலாவுடைய கலா கதர், மாற்ற முடியாது. ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய கலா கதரிலே சில அறிஞர்களுடைய கருத்துப்படி சில கலா கதர்களை அல்லாஹு தஆலா சில நிபந்தனைகளோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கின்றான். இவன் குடும்ப உறவை சேர்ந்து நடந்தால் இவனுக்கு 70 வருட வாழ்க்கை, துண்டித்து நடந்தால் 65 வருட வாழ்க்கை. குடும்ப உறவை சேர்ந்து நடந்தால் இவனுக்கு இவ்வளவுதான். குடும்பத்தை துண்டித்து நடக்கக்கூடிய நேரத்திலே இவனுடைய பொருளாதாரம் இவ்வளவுதான். குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடிய நேரத்திலே அதிலே பன்மடங்கி அல்லாஹு தஆலா கொடுப்பான், வரக்கத்துகளை ஏற்படுத்துவான். இதுதான் இந்த ஹதீஸை நாங்கள் இவ்வாறு தான் விளங்க வேண்டும். அதே போன்று சோர்களே, இந்த குடும்ப உறவு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்றதோ, மிக நெருக்கமானவர்கள் எங்களுடைய உறவுகளிலே பேசப்படக்கூடிய நேரத்திலே மிக நெருக்கமானவர்கள் யார்? எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை. அதே போன்று எங்களை நம்பி வந்த எங்களுடைய கரம் பற்றிய அந்த மனைவி, அவள் பெற்றெடுத்த பிள்ளைகள். அதே போன்று எங்களுடைய சிப்ளிங்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய எங்களுடைய இரத்த உறவுகள், அந்த சகோதர சகோதரிகள். இதற்கு பின்னால் படிப்படியாக எங்களுடைய தாய் வழி மாமன், சின்னம்மா, பெரியம்மா, தந்தை வழியிலே வரக்கூடிய சாச்சா பெரியப்பான்னு சொல்லுவோமா இல்லையா, மாமிமார்கள், இவர்கள் இப்படியாக அந்த குடும்ப உறவு அப்படியே நீடிக்கும். இதுதான் குடும்ப உறவு. இந்த சொல்லப்பட்டவர்கள் தான் ஒரு மனிதனுக்கு அவனை பெற்றெடுத்த தாய் தந்தை, அவனுடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அதே போன்று அவனுடைய தாயின் சகோதர சகோதரிகள், தந்தையின் சகோதர சகோதரிகள், அவர்களுடைய பிள்ளைகள். ஆனால் இவங்க எல்லாத்தையும் வச்சு போட்டு இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? குடும்ப உறவுண்டு சில பேர்கள், அது வேற டாபிக்காக போயிடும். யாரை பேணுகின்றார்கள்? அவர்களே, எந்த வீட்டில் போய் திருமணம் முடிக்கின்றானோ அந்த மனைவியுடைய உறவைத்தான் இவன் தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை விட பேணக்கூடிய ஒரு அவல நிலையை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? ஏன் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, பேணித்தான் ஆகணும். சீதனம் எடுத்து மாமனார் வீட்டில் இருந்தால் அந்த உறவை பேணாமல் இருக்க முடியுமா? மாமனாரை மாமியாரை தன்னுடைய பெற்ற தாய் தந்தையர்களை விட அதிகமாக கவனிக்கின்றார்கள். இது கூடுமா கூடாதுன்னு சொல்ல வரல, இது வேற. ஆனால் தாய் தந்தையர்களை பிற்படுத்தி விட்டு மனைவியின் தாய் தந்தையர்களை அவனுக்கு உட்படுத்தலாமா? கேவலம் சோர்களே, இவ்வளவு சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். தன்னுடைய பொருளாதாரத்திலே, தன்னுடைய இரக்கத்திலே, அன்பிலே, கொடுப்பனவுகளிலே, தன்னுடைய அரவணைப்பிலே அந்த பெற்றோர்களுக்கு இடமில்லை. ஆனால் தன்னுடைய மனைவியின் பெற்றோர்களுக்கு அங்கே முதலுரிமை வழங்கப்படுகின்றது. தன்னுடன் பிறந்த பிறப்புகளுக்கு அங்கே இடமில்லை. தன்னுடைய மனைவியுடைய சகோதரி, மனைவியுடைய சகோதரியுடைய கணவர், அவருடைய உறவுகள், அந்த மனைவியுடைய சகோதரர்கள், இவர்களுக்கு முதலுரிமை வழங்கப்படுகின்றது. கேவலம் சோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்தா பிமன் தஊல், உன்னுடைய பொறுப்புக்கு கீழால் உள்ளவர்களில் இருந்து நீ ஆரம்பிக்க வேண்டும். உம்மக வ அபாக், உன்னுடைய தாய், அடுத்ததாக உன்னுடைய தந்தை, வ உக்தஹக்,
உக்தக வ அகாக், உன்னுடைய சகோதரி உன்னுடைய சகோதரன், சும்ம அத்னாக அத்னாக், அதற்கு பின்னால் படிப்படியாக இறங்கி இறங்கி வரக்கூடியவர்கள். அல் அக்ரபூன அவுலா பில் மஅரூஃப், உங்களுடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் தான் உங்களுடைய அரவணைப்பு, உங்களுடைய கொடுப்பனவுகள், உங்களுடைய இரக்கம், பாசம், அன்பளிப்போ, இவைகள் அனைத்துக்கும் தகுதியானவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், அவர்கள் எதை செலவழிக்க வேண்டும் என்று நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின், நீங்கள் எந்த நன்மையை செலவழித்தாலும் ஃபலில் வாலிதைன் வல் அக்ரபீன், முதல் தரம் என்ன? உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை, அதற்கு பின்னால் உங்களுடைய மிக நெருங்கிய உறவுகள். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு தர்மத்தை செய்யக்கூடிய நேரத்திலே அது ஒரு ஏழை, சாதாரணமாக வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு கொடுத்தால் அது ஒரு தர்மமாக மாத்திரம் கணிக்கப்படும். அதே ஏழை குடும்ப உறவாக இருந்தால் சின்தான், அங்கே உங்களுக்கு 2 நன்மை எழுதப்படுகின்றது. சதகத்துன் வஸிலா, நீங்கள் தர்மம் செய்த நன்மையை அடைகின்றீர்கள், குடும்பத்தை பேணி அவர்களை சேர்த்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கின்றது. அதே போன்று சோர்களே, இந்த குடும்ப உறவுகளை பேணுவது ஃபர்த். சில பேர் நினைக்கின்றார்கள் இது சுன்னத்தே, நினைச்சா எங்களுக்கு பேணலாம், நினைத்தால் துண்டிக்கலாம் என்று. இல்லை, தேவைக்கேற்ப சிலர்கள் சேர்ந்து கொள்வார்கள். விருந்துகள் நல்ல விடயங்கள் வரக்கூடியதை சேர்ந்து கொள்வாங்க, அதுக்கு பின்னாடி துண்டிச்சிருவாங்க. இப்படிலாம் கிடையாது. குடும்ப உறவை எப்பொழுதுமே பேண வேண்டும், அவர்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும், இது கட்டாய கடமை. அதனால் தான் நபியர்கள் சொல்கின்றார்கள், மா மின் தம்பின் அஜ்தரு ஐ யுஅஜ்ஜில அல்லாஹு தஆலா லிசாஹிபிஹி அல்-உகூபத ஃபி துன்யா மா யதக்ஹரு லஹு ஃபில் ஆখিরাতি மிஸ்லு அல்-பகி வ கதீஅத்திர் ரஹிம். மனிதன் உலகத்திலே செய்யக்கூடிய பாவங்களிலே, தவறுகளிலே ஒரு சில தவறுகளுக்கான தண்டனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கொடுத்து விடுகிறான். மறுமையிலே அவனுக்காக தயார் செய்யப்பட்ட அந்த தண்டனைகள் இருக்க, உலகத்திலே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அவசரமாக அவன் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளுடைய தண்டனையை அனுபவிக்க செய்து விடுகின்றான். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதிலே மிக முக்கியமானதான் அநியாயம் செய்வதும் குடும்ப உறவுகளை துண்டிப்பது. அநியாயம் செய்தவர்களுக்கு நாங்கள் பார்க்குறோமா இல்லையா, நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். அவர்கள் எவ்வளோ நீண்ட காலங்கள், நீண்ட நாட்கள் அந்த அநியாயத்திலே அவர்கள் நீடித்திருந்தாலும் அல்லாஹு தஆலாவுடைய பிடி, அவனுடைய நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் அவர்களை கேவலமாக பிடிப்பான். மிக கேவலப்படுத்தி அல்லாஹு தஆலா அவர்களை கவிழ்க்க செய்வான், அவர்களை கேவலப்படுத்துவான். நிதர்சனமாக நாங்கள் நாள்தோறும் பார்த்து வருகின்றோம். அதே போன்றுதான் குடும்ப உறவுகளை துண்டிக்கக்கூடியவர்களை கண்டிப்பாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே கேவலப்படுத்துவான். பெற்றோர்களை நோவினை செய்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளினால் நோவினை செய்யப்படுவார்கள். அது கடனை போன்று சொல்லி, உறவுகளை துண்டித்தவர்கள் பிற்காலத்திலே அவனுடைய உறவுகளினால் அவன் துண்டிக்கப்படுவான். ஆகவே அதை சொல்லிவிட்டு ஹத்தீப் அவர்கள் தொடர்கின்றார்கள், இந்த உறவுகளில் ஏற்கனவே சொன்னதை போன்றே முதல் தரத்திலே பேணப்பட வேண்டியவர்கள் எங்களை பெற்றெடுத்த தாயும் தந்தையும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அது குறித்து நிறைய பேசியிருக்கிறான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹு தஆலாவுடைய கடமையுடன், அவனுக்கு ஒரு அடியான் செய்யக்கூடிய கடமையுடன் சேர்த்து சொல்லப்பட்ட கடமை என்ன? தன்னுடைய பெற்றோர்களுடைய கடமை. வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், ஏகத்துவத்துடன் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கும் சோர்களே, அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டாயப்படுத்தி இருக்கின்றான். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களை பெற்றெடுத்த தாயையும் தந்தையையும் நீங்கள் நல்ல முறையிலே சேர்ந்து நடக்க வேண்டும். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்களே இருவருமோ அல்லது ஒருவரோ தள்ளாடும் பருவத்தை, அவர்களுடைய அந்திம காலத்தை உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் எட்டி விட்டார்கள், அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவர்களை பார்த்து நீங்கள் இந்த உஃப் என்ற வார்த்தைக்கு இதுவரைக்கும் தஃப்சீருடைய அறிஞர்களால் சரியான விளக்கம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இது மிகையாக சொல்லும். உஃப் என்று சொன்னால் சீ என்று சொல்லி சில பேர் சொன்னார். இல்லை, ஒரு மனிதன் அந்த தாயும் தந்தையும் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய நாளாந்த விடயங்கள், அவனுடைய மனைவி பிள்ளை குட்டிகளுடைய விவகாரங்களில் ஏதாவது முன்ன பின்ன ஆகுதே என்ற மாதிரி ஒரு உணர்வு வருகின்றதே, ஒரு ஃபீலிங். இவங்க இருக்கிறதுனால என் பயணம் கொஞ்சம் என்ன செய்யறது, தடைபட்டு விடுகின்றதே, என்னுடைய விருந்தாளிகள் வந்தால் இவங்க இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் மாதிரி இருக்குதே என்று நினைக்கிறான். சொல்லல, அப்படி நினைக்கிறதா இதோ அப்படியா அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறானே, இப்படி சில அறிஞர்கள் சொல்லிக்கணும். இப்படியாக கூட நீங்கள் என்ன செய்து விடார்கள், சொல்லி விடாதீர்கள். அப்போ உங்களோட உள்ளத்தோடு நீங்கள் பேசிடாதீங்க, இப்படி கூட நினைச்சிடாதீங்க. வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டி விடாதீர்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அதே நேரத்திலே கண்ணியமான சங்கையான நல்ல வார்த்தைகள் சொல்லி அவர்களை அரவணையுங்கள், அவர்களை பேசுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஆகவே இதில் அதாவது அவர்களை முதிய வயதிலே அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள், அவர்களை விரட்டாதீர்கள் என்று குறிப்பாக சொல்லியிருக்கிறான். அப்போ சாதாரண இளம் வயதில் இதெல்லாம் செய்யலாமான்னு விளக்கம் கொடுக்கக்கூடியது. ஏன் முதிய வயதிலே சொன்னால் அந்த நேரத்தில் அவர்கள் அதிகம் தேவைப்படுவார்கள், அதிகம் அவர்கள் அரவணைப்பின் பக்கம் தேவைப்படுவார்கள். வாலிப பருவத்திலே பெற்றோர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் ஆண்களை பொறுத்தவரையில் விசேஷமாக அவர்கள் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டார்கள், உழைப்பார்கள்,
சிரமப்படுவார்கள், அவர்களுக்கு பிள்ளைகளுடைய எந்த தேவை கிடையாது. ஆனால் அந்த அந்திம காலத்தை முதிர்ந்த அந்த வயதை அடையக்கூடிய நேரத்திலே தான் பிள்ளைகள் அதிகமாக அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அதே நேரத்திலே அவர்களுடைய ஒரு சில சகிக்க முடியாத வார்த்தைகள், சில நடவடிக்கைகள் பிள்ளைகளை என்ன செய்யும், சிரமப்படுத்தும். இந்த நேரங்களில் ஒரு மனிதன் பொறுமையை கடைபிடிக்கின்றான். இது ஆக பெரும் பொறுமை, பொறுமையில் மிக பெரும் உச்சகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் கேவலமாகி விட்டான், கீழ்த்தரமாகி விட்டான், அழிவின் பக்கம் சென்று விட்டான். இந்த கேவலம் கிட்டவன் யார்? இவன் இந்த அளவுக்கு மோசமாக பேசப்படக்கூடியவன் யார்? நபியர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒரு மனிதனிடத்திலே தன்னுடைய தாய் தந்தையர்கள் இருவருமோ ஒருவருமோ முதிய வயதை அடையும் பாக்கியத்தை அவன் அடைகின்றான், அவன் தான் பாக்கியசாலி. என்னுடைய வீட்டிலே, என்னுடைய அரவணைப்பிலே என்னுடைய தாயும் தந்தையும் இருவருமோ அல்லது அவர்களை ஒருவரையுமோ வைத்து பார்த்தே அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் பாக்கியத்தை ஒரு மனிதன் அடைந்து அந்த பாக்கியத்தை சரிவர நிறைவேற்றுவதன் மூலமாக சுவர்க்கம் செல்ல அவனுக்கு தகுதி கிடைக்கவில்லையோ இவன் தான் கேவலம் கெட்டவன். அது மாத்திரம் சுவர்க்கம் செல்வதற்கான வழி என்ன? அல் அபு ஔசத்து அபு அபில் ஜன்னah, உன்னுடைய தந்தை சுவர்க்கத்தின் நடுவாயில் என்று சொன்னார்கள். நீ விரும்பினால் அந்த வாயிலை நீ பாதுகாத்துக்கொள், நீ விரும்பினால் அதை அடைத்து மூடி வீணாக்கிவிடு சொன்னார். நபி அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்கின்றார்கள், நான் உலகத்திலே சேர்ந்து நடப்பதற்கு மிக தகுதியான ஒரு ஜன்மம் இருந்தால் அவர் யார்? நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தாய். காலசம்மன், இரண்டாம் தரத்திலே யார்? அவளுக்கு நிகராக யாருமே இல்லை, உம்முக், உன்னுடைய தாய் தான். காலசம்மன், மூன்றாவது தரத்திலே யார்? கால உம்முக், அவளே தான். அந்த ஜென்மம், அவளுக்கு நிகரான ஒரு படைப்பு இந்த உலகத்திலே கிடையாது. நான்காவதாகவும் கேட்கின்றார் அந்த தோழர், விட்டு விடவில்லை. கால அபூக், உன்னுடைய தந்தை, உன்னுடைய தந்தை என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே சோர்களே, அந்த பெற்றோர்களுடைய விடயம் அது தனியான தலைப்பு. அவர்கள் தான் இந்த உறவு ஒன்று வரக்கூடிய நேரத்திலே முதல் தரத்திலே பேணப்படக்கூடியவர்கள். அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்லுகின்றார்கள், இப்போ எங்களில் நிறைய பேர்கள் குடும்ப உறவை எப்படி பேணுவார்கள் என்று சொன்னால், கொடுத்தால் கொடுப்போம், வந்தால் போவோம், அழைத்தால் அழைப்போம், விருந்து கொடுத்தால் நாங்களும் விருந்து போடுவோம். இவன் உண்மையாக குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடியவனா? இல்லை. நபி அவர்கள் சொல்கின்றார்கள், லைஸல் வாஸிலு பில் முகாஃபி, கைமாறு செய்யக்கூடியவன் குடும்பத்தை சேர்ந்து நடந்தவன் அல்ல. கொடுத்தா கொடுக்கிறான், வந்தா போறான், இவன் உண்மையாக குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடியவன் அல்ல. இன்னமல் வாஸல் மன் இதா கதஅத்து ரஹிமுஹு வஸலஹா, உண்மையாக குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடியவன் யார் தெரியுமா? அவனுடைய குடும்ப உறவு இவனை துண்டிக்கின்றது ஏதோ சில காரணங்களால், இவனுடைய பொருளாதாரத்தை காரணமாக வைத்து, இவனுடைய படிப்பறிவை காரணமாக வைத்து, ஏதாவது இவன் எங்கேயாவது அவங்க விரும்பாத இடத்துல திருமணம் முடிச்சதுக்காக இல்லையா, அவங்க சொன்ன இடத்துல போகாமல் இவர் போய் வேற எங்கேயோ திருமணம் முடிச்சதுக்காக வேண்டி அவரை ஒதுக்கிறது. இப்படி ஏதாவது உலக காரணங்களை வைத்தான் பெரும்பாலும். அர்க்கத்தை வச்சு குடும்பம் துண்டிக்கிறது இல்லை, பெரும்பாலும் உலக அடிப்படைகளில் குடும்பத்தை துண்டித்தால் இவன் சேர்ந்து நடக்கின்றான், இவன் முடிந்த அளவு சேர்ந்து நடக்கின்றான், அல்லாஹுக்கு பயந்து. வேறொன்றும் அல்ல. இது சில பேர் நினைக்கிறாங்க பிரஸ்டீஜ், அவங்க துண்டிச்சா நாங்கள் ஏன் நாங்கள் ஏன் போகணும், அவங்க வராட்டி அவங்க திருமணத்துக்கு அழைக்காடு நான் ஏன் என்னுடைய வீட்டு திருமணத்துக்கு அழைக்கணும் அவர்களை? தேவையில்லை, இல்லை, அழைக்கணும், நீங்கள் அழைக்கணும் சோர்களே. அவங்க துண்டிக்க நீங்கள் சேரணும். அதுதான் ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னலி கராபத்தன் அஸ்லுஹும் வயக்தஊனி, எனக்கு சில உறவுகள் இருக்கின்றார்கள், அவர்களை நான் சேர்ந்து நடப்பதற்கு விடாமுயற்சி இருக்கின்றேன், மிக பெரும் சிரமப்படுகின்றேன், ஆனால் அவர்களோ என்னை துண்டிக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் நன்மைதான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நேரத்திலும், ஆனால் அவர்களோ எனக்கு தீன்மை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய விடயத்தில் நான் பொறுமையை கடைபிடிக்கின்றேன், ஆனால் அவர்கள் பொறுமை மீறி மடத்தனமாக என்னுடன் நடந்து கொள்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீ சொல்லுவது போன்றுதான் உன்னுடைய நிலை, உன்னுடைய குடும்ப உறவோட உன்னுடைய நிலைப்பாடு இவ்வாறு இருந்தால், நீ அவர்களுடைய வாய்களிலே சுடுசாம்பலை அள்ளி போடுவதற்கு சமன். நீ செய்யக்கூடிய வேலை அவங்க வாயில நீ சுடுசாம்பலை அள்ளி போடுகின்றாய். ولا يزال معك من الله ظهير عليهم ما دمت على ذلك. இதே நிலையிலே நீ இருந்து கொண்ட நீ இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு எதிராக உன்னுடன் அல்லாஹுடைய புறத்திலே இருந்து ஒரு உதவியாளர் உனக்கு உதவி செய்து கொண்டே. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள்.
அவர்களுடைய அதாவது ஒரு மனிதனுடைய வாயிலே சுடுசாம்பலை போட்டால் எவ்வளோ அவன் வேதனைப்படுவானோ அதே போன்றே நாளை மறுமையிலே அவர்கள் செய்யக்கூடிய இந்த மோசமான கேவலமான விடயத்துக்காக அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கின்றது என்பதுதான் அதனுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நபியர்கள் சொல்லுகிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸ்ஸில் ரஹிமா, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உங்களில் யாராவது ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும். அதே போன்று சோர்களே, தாய் தந்தையர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னாலும் அவர்களை நாங்கள் சேர்ந்து நடப்பதற்கு சில வழிகளை எங்களுக்கு மார்க்கம் விட்டிருக்கின்றது. அது மிகப்பெரிய வாக்கியமாக இல்லை சார்களே. ஏன்னா சில பேர் கவலைப்படுறாங்க, தாய் தந்தையர்களோட சரியாக இருந்து அவர்களை பேண முடியவில்லை, அவர்களுடைய விடயங்களை எங்களால் அதாவது செய்து முடிக்க முடியவில்லை, அதற்கு முன்னால் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று கவலைப்பட்டார்கள். தோழர்களையும் சிலர்கள் கவலைப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் கேட்கின்றார்கள், ஹல் பக்கிய மின் பிர்ரி அபவைய ஷைஉன் அபுர்ருஹுமா பிஹி பஅத மௌதிஹிமா, என்னுடைய தாய் தந்தையர்களுடைய இழப்புக்கு பின்னால் அவர்களுக்கு பணிவிடை செய்வது போன்று அவர்களை சேர்ந்து நடப்பதை போன்ற நன்மை வருவதற்கு எனக்கு ஏதாவது வழி இருக்கின்றதா? நபியர்கள் வழிகாட்டுகின்றார்கள், நாம் அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது, ஒல் இஸ்திக்ஃபாரு லஹுமா, அவர்கள் செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பது, வ இன்ஃபாது அஹ்திஹிமா மின் பஅதிஹிமா, அவர்களுடைய வசியத்துகள் போன்ற சில விடயங்களை அவர்கள் செய்து வைத்து இருந்தால் அல்லது கொடுக்க வேண்டிய கடன்கள் இருந்தால் இவைகளை நிறைவேற்றுவது. விசேஷமாக சொல்லுகின்றார்கள், வஸீலத்துர் ரஹிமில்லதி லா தூஸலு இல்லா பிஹிமா, அந்த தாய் தந்தையர்களின் மூலமாக மாத்திரம் பேண முடியுமான உறவுகளை பேணி நடப்பு. அவங்க இருந்தால் எந்தெந்த உறவுகளை பேணி நடப்பார்களோ அந்த உறவுகளை நீனும் பேணே. இதுவும் அந்த பெற்றோர்களுக்கு நீ செய்ய வேண்டிய, அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். ஆகவே அந்த குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பதை இன்னும் சொல்லுகின்றார்கள் ஹத்தீப் அவர்கள். அதாவது அதிலே பல அந்தஸ்துகள் இருக்கின்றது. அதிலே ஒன்று தர்குல் முஹாஜரத்தி வல் ஹிஸாம் வ இல்காஉத் தஹிய்யத்தி வஸ் ஸலாம், அவர்களுக்கு சலாம் சொல்லி பேசுவது, அவர்களோட முரண்படாமல் பிரச்சனைப்படாமல் அவர்களை நல்ல முறையிலே ஆதரித்து நடப்பது. முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரஹீம் என்று சொல்லக்கூடியவர்கள், உறவுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏற்கனவே சொன்னதை போன்றே அந்த நெருங்கிய உறவுகள் இவர்களை சேர்ந்து நடப்பதை இந்த உலக வளமையில் எந்த முறையில் நாங்கள் சேர்ந்து நடப்போம் அந்த முறையில் சேர்ந்து. ஏன்னா இப்போ நவீன உலக முன்னேற்றம், இன்றைக்கு தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் முன்னேறக்கூடிய காலத்தில் சில சந்தர்ப்பங்களில் தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை மாதம் ஒரு முறை அல்லது வருடத்துக்கு 2 முறை போய் சந்திக்க முடியாது. ஆக குறைந்தபட்சம் மாதத்தில் ஒரு முறையாவது ஒரு ஃபோன் எடுத்து பேசுது. இது கூட இல்லை. உடன் பிறந்த சகோதரர்களோட பேசினவங்கள்ட்ட சில பேர் கட்டமுண்டா இல்லை, வெக்கேஷன் போனால் பார்த்து சலாம் சொல்கிறது, பேசுகிறது, வர்றது, அவ்வளோதான். அப்படி நாம என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது, வாய் விட்டு கேட்க மாட்டார்கள். உதவி என்று சொன்னால் பணத்தால் மாத்திரம் மனசவர்களே, அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு இழப்புக்கு அவர்களுக்கே ஒரு ஆதரவு தெரிவிப்பது. தொழிலை இழந்திருக்கின்ற சகோதரன் அவனுக்கு கொஞ்சம் ஆதரவு சொல்கிறது. உடன்பிறப்புகளில் சில பேர்கள் கஷ்டப்படுகின்றார்கள், அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதல் சொல்றது, கொடுத்து முடியுமா கொடுக்கிறது, இல்லைன்னா ஒரு ஆதரவு, மன ஆறுதல் பேசுறது. அவனோட குடும்பத்தில் யாராவது மரணிச்சிருக்கிறாங்க, இதுக்காக ஆதரவு, அவனுக்கு என்ன செய்யறது, கொஞ்சம் ஒரு கவலை தெரிவிக்கிறது, இதெல்லாம் என்ன செய்யறது. அப்போ உலக வளமையில் எந்த முறையில் அந்த உறவுகளை சேர்ந்து நடக்க முடியுமோ அந்த முறையில் சேர்ந்து நடக்கிறது. ஆகவே அதையும் தாண்டி ஒரு மனிதன் போகலாம் என்று சொன்னால் அவனுடைய பொருளாதார உதவி, அவன் போய் அவனுடைய உடலினால் செய்ய முடியுமான உதவிகள், இவைகளை செய்வது அந்தந்த படித்தரங்களில் இருக்கும், அந்தந்த நிலைகளில் இருக்கும். அடுத்ததாக கடைசியாக சொல்லுகின்றார்கள், அதாவது இந்த குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்களில் இருந்து பாதுகாப்பை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். நமக்கு தெரியும் சகோதரர்களே, அந்த வரலாற்று சரித்திரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கிடைக்கின்றது, வஹி கிடைக்கின்றது. முதல் தடவையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கிடைக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கக்கூடிய நேரத்திலே 3 இரவுகள் இருந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து இக்ரா அந்த சூரா இறங்கிய சம்பவத்தை நாங்கள் படிக்கின்றோம். இப்போ நபி அவர்கள் இது எதிர்பாராத ஒரு நிகழ்வு, இதனால் நடுங்கிக் கொண்டு வீட்டுக்கு வருகின்றார்கள். அவர்களை முதலாவது அரவணைத்து ஆதரித்து ஆறுதல் சொன்னவர்கள் யார்? தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிலைமையை பார்த்து முதலாவதாக என்ன சொல்லுகின்றார்கள்? நபி அவர்கள் அந்த நேரத்திலே முதலாவதாக அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா முஹம்மத் வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபத், அல்லாஹு தஆலா ஒரு பொழுதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹீம். முதலாவது அவர்களுக்கு சொன்ன ஆறுதல் வார்த்தை என்ன? நீங்க குடும்ப உறவை சேர்ந்து நடக்கின்றீர்கள், இதனால் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், உங்களை கைவிட மாட்டான்.
வதஸ்ஸுகுல் ஹதீஸ், வார்த்தையிலே உண்மை சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். வதஹ்மிலுல் கல், சமுதாயத்துடைய சிரமங்களிலே நீங்கள் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். வதுஈனு அலா நவாயிபித் தஹர், கஷ்டங்களுக்கு நீங்கள் பொறுப்பு சொல்லுகின்றீர்கள். இப்படியாக நபி அவர்களுடைய நல்ல சில பண்புகளை வைத்துத்தான் நபி அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள். ஆகவே ஒரு மனிதன் இந்த குடும்ப உறவை சேர்ந்து நடக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்களில் இருந்தே அவனுக்கு விடுதலை அல்லாஹு தஆலா வைக்கின்றான். ஆகவே இது நீண்ட தலைப்பு அவர்கள் நீண்ட தலைப்பு. கடைசியாக சொன்ன ஒரு செய்திதான் அல்லாஹு தஆலா படைப்பினங்களை படைத்து முடித்ததற்கு பின்னால் இன்னல்லாஹ ஹலகல் ஹல்க் ஹத்தா இதா ஃபரக மின்ஹும், படைப்பினங்கள் அனைத்து பேர்களை படைத்து முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அந்த உறவையும் படைத்தான். உறவை ஏதோ ஒரு முறை படைத்தான். அந்த உறவு பேசுகின்றது, ஹாதா மகாமுல் ஆயிதி மினல் கதீஆ, இறைவா நீ என்னை படைத்து விட்டாய், என்னை பேணி நடக்கும்படி நீ கட்டாயப்படுத்தி இருக்கின்றாய். ஆனால் இந்த இடத்திலே நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன். என்னை இந்த மக்கள் துண்டித்து விடக்கூடாது, இந்த உறவை மக்கள் துண்டித்து விடக்கூடாது, இதிலே உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்பொழுதே அல்லாஹு தஆலா சொன்னான், அமா தர்தைன அன் அஸ்ல மன் வஸலகி வ அக்தஅ மன் கதஅகி, உனக்கு விருப்பமா உன்னை சேர்ந்து நடக்கக்கூடியவர்களை நானும் சேர்ந்து நடக்கின்றேன், உன்னை துண்டிக்கக்கூடியவர்களை நானும் துண்டிக்கின்றேன். அப்பொழுதே அந்த உறவு பேசியது, கால நஅம், ஆம் இறைவா அது எனக்கு விருப்பமாக இருக்கின்றது. கால ஹுவ லகி, அது உனக்குரியது, உனக்கே அது கிடைக்கும். ஆகவே குடும்ப உறவை சேர்ந்து நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சேர்ந்து நடக்கின்றான், குடும்ப உறவுகளை துண்டிக்கக்கூடியவர்களை அல்லாஹும் துண்டித்து விடுகின்றான். ஏன்? அல்லாஹு தஆலாவுடைய பேரில் இருந்து அல்லாஹு தஆலா இந்த குடும்ப உறவுக்கு பேர் வச்சிருக்கான். அனர் ரஹ்மான், அல்லாஹ் ஒரு ஹதீஸ் குத்ஸில சொல்கிறான், அனர் ரஹ்மான், நான் ரஹ்மான், இரக்கம் உள்ளவன், அருளாளனாக இருக்கின்றேன். ஷகக்து மின் இஸ்மி, என்னுடைய பேரில் இருந்துதான் நான் குடும்ப உறவுக்கு பேர் வைத்திருக்கிறேன். ரஹீம், ரஹீம் என்று சொன்னாலே என்ன செய்றது, அந்த குடும்ப உறவுக்கு என்னுடைய பேரில் இருந்து ஒரு பேரை வைத்திருக்கின்ற இரக்கத்தோட பாசத்தோட அல்லாஹு தஆலாவுடைய பாசத்தை அவருடைய ரஹ்மத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த உறவுகளுடன் நாங்கள் இரக்கமாக பாசமாக நடக்க வேண்டும் என்றுதான் இந்த ஹதீஸில் இருந்து விளங்குகின்றது. ஆகவே வல்லவன் அல்லாஹு தஆலா இந்த விடயங்களை விளங்கி எங்களுடைய உறவுகளை எந்த தரத்தில் இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு எந்த நோவினைகள் எந்த சிரமங்களை அவர்கள் கொடுத்தாலும் இறைவனுக்காக இந்த நன்மையை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹுடைய வேதனையிலே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த உறவுகளை பேணி பாதுகாத்து நடக்கக்கூடிய நல்லுள்ளத்தையும் அந்த மனோபக்குவத்தையும் எங்களுக்கு வல்லவன் அல்லாஹு தஆலா கொடுத்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.